ஆஃப் பண்ணுங்கண்ணா. வண்டி ஆஃப் பண்ணுங்க. என்ன ஓட்டுறீங்க? ஊபரா? என்ன வேலை செய்றீங்க? என்ன வேலை பாக்குறீங்க? என்ன வேலை பாக்குறீங்க? இதான் ஓட்டுறீங்களா? வேற வேலை இல்லையா? வேலைக்கு வேற வேலை இல்லையா? காலையில இருந்து இருக்காங்களா? சொல்லுங்க, என்ன பாக்குறீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன வேலை பாக்குறீங்க? இல்ல பரவாயில்ல சொல்லுங்க, என்ன வேலை பாக்குறீங்க? காலையில இருந்து நீங்க வேலைக்கு போறது இல்ல என்ன? காலையில இருந்து என்ன வேலைக்கு போறீங்க? தலைவர ஓடு வண்டி தானே இது? பைக் டாக்ஸியா? நீங்க எப்படிங்க ஓட்டலாம்? ஓட கூடாது. இது வந்து பர்மிட் இருக்கா? எங்க போடப்ப பர்மிட் எங்க இருக்குது? எடுத்து காட்டுங்க. இந்த மாதிரி வந்து ஏமாத்துறீங்க. எங்க பொழப்ப கெடுக்குதுன்னு வந்துடுறீங்க. என்ன வேலை பண்றீங்க? கம்ப்ளைண்ட் தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு வரும், கண்டிப்பா வரும். பாருங்க, சரிங்களா? கண்டிப்பா வரும், மாற்றமே கிடையாது. கண்டிப்பா வரும், வீட்டுக்கு வரும். பணம் கட்டு. அடுத்தவங்க பொழப்ப கெடுக்குதுன்னா வந்து சேர்றீங்க பாரு. ஆமா, கெடுக்கிற நீதான் கெடுக்கிற. எங்க பொழப்ப நீங்க தான் கெடுக்கிற. எதுக்கு கெடுக்கிற? நாங்க இதுக்கெல்லாம் டாக்ஸ் கட்டுறோம், எல்லாம் கட்டுறோம். நீ எது கட்டுற? சும்மா சும்மா ஓபி அடிக்கிறதுக்கு இந்த வேலை பண்ற. வேற பொழப்பு என்ன போய் பாக்குறதானே? வேற பொழப்பு இல்ல உனக்கு. போய் மூட்டை தூக்கி சம்பாரி போ. நீ மூட்டை தூக்கு போடா. மூட்டை தூக்கி சம்பாரி. போய் பித்தாட பேசி ஏமாட்டீங்க. டாக்ஸி கட்டல, ஒண்ணும் கட்டல. ரோட் டாக்ஸி கட்ட போயிச்சு இல்ல. மூட்டை தூக்கிடாத. நாயா எதுல ஓட்டுறீங்க? ரேபிடோவா? என்ன வேலை பாக்குறீங்க? ஸ்டூடெண்ட்டுங்களா? இல்ல உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா? பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா? பர்மிஷன் கொடுத்துருக்காங்களான்னு சொல்றேன். பைக் டாக்ஸி ஓட்டுறது பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா? கவர்மெண்ட் பர்மிஷன். சரிங்க, கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா? சரி, நான் ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ணுங்க. உங்களுக்கும் டேஞ்சர் தானே, ஏற்றி போறவங்களுக்கும் டேஞ்சர் தானே. உங்க வீடு போயிடுச்சுன்னா உங்க வீட்டுக்கு 10 தான் போவாது. பின்னாடி வரவங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, முன்னாடி ஓட்டவங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. கவர்மெண்ட் கண்டுக்காம இருக்கிறாங்க. இப்ப வந்து இது வந்து போயிட பரவாயில்ல சார். சரிங்களா? அதே நல்ல ஒளிஞ்சுதான் வாங்கின உடனே அந்த பிரச்சனை இல்லை. நடுவில் வாங்கி விற்கிற இடையில வாங்கி விட்டு அதேதான் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து ஓட்டை கஸ்டமர் நீங்க சர்வீஸ் செய்றீங்க. உங்களுக்கு எல்லோ போட கொடுக்குற உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். கஸ்டமர் ஆனாலும் கஸ்டமர் கிடைக்கும். யாருமே சரி, இப்ப இது வந்ததுனால இதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. இது இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன வேலைக்கு போவீங்க? இது இல்லைன்னா வீட்டுல அமௌண்ட் கேட்டு போவீங்க. இது இல்லைன்னா என்ன வேலைக்கு போயிருக்கீங்க? ஆட்டோ எடுத்து கூட ஓட்டு. நாங்களே உங்களை வர வைக்கிறோம். 20,000 கட்டினீங்கன்னா ஆட்டோ எடுத்து. சரிங்களா? இந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கே சேஃப். அதான் ஒருத்தர் கேட்கிறாரு, 3 லட்சம் ரூபாய் கொடுத்து நாங்க எதுக்குங்க எடுக்கணும்? வீடியோல பாத்துருப்பீங்களா? நாங்க மட்டும் எதுக்கு? அப்படிதான் நான் கேக்குறேன். ஒருத்தர் இதே மாதிரிதான் கேக்குறோம். நாங்க எதுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்து எடுக்கணும்னு கேக்குறேன். இல்ல, உங்களுக்கு பாதுகாப்பு நீங்க பாத்துக்கங்க. அதுதான் சரிங்களா? நீங்க தான் கொஞ்சம் யாருமே இல்ல, 2 குழந்தைங்க தனியா தான் இருக்காங்க. இங்க நின்று நாங்க கேக்குறோம், எந்த வேதனையில நின்று கேக்குறோம்னு நினைச்சு பாருங்க. என் பிள்ளைங்க படிப்பு செலவு இந்த மாசம் என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால அவங்க நீங்க வந்து பேர் எத்தனை பேர் ஆக்சிடென்ட் ஆகி கிளைம் ஆகாத நான் பேச நாளவா ஓடிட்டு இப்படிதான் தொடரும். நாங்களே என்ன பண்ணோம்? 1 மந்த் ஆச்சு. நீங்க 166 ரைடு எடுத்திருக்கீங்க. சரிங்களா? எல்லாமே நாங்க பாத்துருக்கோம். அதுல எல்லாமே வந்துருங்க. மொபைல்ல உங்களோட போட்டாலே வந்துரும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த மாதிரி எடுங்க போட்டோ. அந்த மாதிரி இதேதான் ஓட்டுங்கிறதுல பேசஞ்சர் தவிர நீங்க எது வேணாலும் எடுங்க. அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். எங்களோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான் நினைச்சுக்கோங்க. எங்க ஆட்டோ டிரைவர் ரிக்வெஸ்டா எடுத்து கொஞ்சம் நீங்க தான் ஒரு வாரம் பண்ணி கொடுங்க. 1 வாடகை போனாலும் ஒண்ணுதான், 100 வாடகை போனாலும் ஒண்ணுதான் உங்கனால எங்களுக்கு. சரிங்களா?
உங்களுக்கு எந்த சேஃப்டி கிடையாது, பின்னாடி உட்காந்து கஸ்டமருக்கு சேஃப்டி கிடையாது. வேற ஏதாவது நீங்க பண்ணுங்க, நாங்க கேட்கல. இல்ல ஆட்டோ ஓட்டுவாங்க, அதையும் நாங்க கேட்கல, தப்பா சொல்லல. நானும் வந்து ஃபர்ஸ்ட் வண்டியை ஓட்ட கத்துக்கிட்டு எல்லாம் ஒரு தெரியும். அதாவது இன்சூரன்ஸ் காசு இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணணும். பிக்கப் இருந்ததுங்கிறீங்க, பிக்கப்புக்கும் ஒரு காருக்கும் பிக்கப்புக்கும் வித்தியாசம் வேற கஷ்டம் இருக்கு. ஓகே, ஓட்ட எதுவும் நடக்குதுங்க. பைக் டாக்ஸி ஓட்டக்கூடாது தெரியுமா? கார் ஓட்டக்கூடாதுண்ணா. ஃபைன் இருக்கு, ஃபைன் இருக்கு, ஃபைன் இருக்கு, ஓட்டக்கூடாதுன்னு ஃபைன் இருக்கு, ஃபைன் இருக்கு. எங்க பொழப்பெல்லாம் வந்து கெடுக்கிறதே நீங்க தான், எங்க பொழப்ப கெடுக்கிறதே நீங்க தான். அண்ணா வீட்டுக்கு வரோம், வாங்க வாங்க வீட்டுக்கு வரோம் அண்ணா. கட்டிட்டு பணம் கட்டிட்டு சாப்பிட வாங்க. போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா, போப்பா. ஏய் போடா சார், ஓட்டக்கூடாது தெரியுமா? வண்டி இந்த பைக் டாக்ஸி ஓட்டக்கூடாது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? அது மட்டும் சொல்லுங்க. பைக் டாக்ஸி ஓட்ட நீங்க இது கட்டுறீங்களா? பர்மிட் எல்லாம் வச்சிருக்கீங்களா? எங்க இருக்குது பர்மிட்? எங்க இருக்குது பர்மிட்? எடுத்து காட்டுங்க. எல்லாமே இருக்குது, எனக்கு டாக்குமெண்டே இருக்குது. வாங்க, நீங்க நீ வா என் வண்டிக்கு. நாங்க கேட்டுறேன், நீங்க எப்படி ஓட்டலாம்? பர்மிட் இருக்கா இதுக்கு? ஓன் வண்டி, சும்மா பேசாதீங்க. பர்மிட் போய் சொல்லி தெரியாது. கம்ப்ளைண்ட் உனக்கு சேர்த்து உண்டு, வா. ஏய் உனக்கு சேர்ந்து விட்டு போப்பா, போடா போடா. ஃப்ரெண்ட்ல வாங்க, வாங்க ஃப்ரெண்ட்ல வாங்க, இப்படி வாங்க. இந்த ரூல்ஸ் பேசாலும் உங்ககிட்ட வைக்க கூடாது. ஃபைன் வரும், வீட்டுக்கு 10,000 ஃபைன் கட்டிடுங்க, சரிங்களா? கிளம்புங்க. போலீஸ் கைது பண்ண முடியுமான்னு கேக்குறீங்களா? பண்ணுவாங்க, பாக்குறீங்களா? பண்ண வைக்கிட்டோமா? பண்ண வைக்கிட்டோமா? பண்ண வைக்கிறேன், போங்க. இருங்க, நான் திருப்பி சொல்றேன். அதே குடும்ப ஃபேமிலி இருக்குல்ல, ஸ்விக்கி ஜொமேட்டோ சத்த ஓட்டு போங்க. எதுக்கு ஆட்டோ பைக் ஓட்டி ஆட்டோ எடுத்து கேட்குறீங்க? வாங்க, இறங்க வாங்க, இறங்கி வாங்க, சொல்லுங்க. உங்க கதையை சொல்லுங்க. நீங்க நான் எடுப்பேன். என்ன பண்ணுவீங்க நீங்க? நான் எடுப்பேன். என்கிட்ட பாருங்க, நான் குறையே எல்லாம் வச்சுருக்கிறேன். நான் எடுப்பேன். யார் வேணா கூப்பிடுங்க நீங்க, நான் எடுப்பேன். இறங்கி வர அது கொண்டு போறதுக்கு தலைவரா பருந்து கட்டுறியா? ஓட்டாக்ஸ் போடுறியா? என்னத்துக்கு நீ தாவல வேலை பாத்துருவீங்க? 3 லட்ச ரூபாய் வண்டி வாங்கிட்டு சம்பளம் கோடி ஓட்டு போட்டுக்கா. நெக்ல வந்து இறங்குறேன் கீழே. இறங்க வெள்ளம் காட்டாது, எல்லா வண்டியும் ஆசி போட்டு போயிடும் வண்டி. அத திருப்பி போட்டு போயிரு. சொல்ல சொல்ல சவாரி எடுக்கிறாங்க. இது இந்த வண்டி நம்பர் 18 போட்டோ பிடி கிளம்பு. ஃபைன் 10,000 ரூபாய். இந்த உனக்கு ஃபைன் 10,000 ரூபாய். அடி போடு, ஃபைன் 10,000 ரூபாய். நம்பர் இல்ல இந்த வண்டியில, நம்பர் இல்லாம ஓட்டுறாங்க. பாபிடோவா? இல்ல இல்ல, கிளம்பி நிக்காத, போயிடு. பைக் டாக்ஸியா? என்ன வேலை பாக்குறீங்க? என்ன வேலை பாக்குறீங்க? என்ன வேலை பாக்குறீங்க? என்னது டெலிவரி ஜாப்பா? என்ன டெலிவரி? பிளிப்கார்டா? ரேபிடோ வச்சிருக்கீங்க, பிளிப்கார்டுங்கிறீங்க. சரி, ரேபிடோ ஓட்டுறீங்க, பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? வேற வேலை இல்லையா உங்களுக்கு? பிளிப்கார்டு ஓட்டிட்டு இது பண்றீங்க, இது பண்றீங்களா? பார்ட் டைமா? பார்ட் டைமா? சரிங்க, இதுக்கு இந்த இது ஓட்டுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா? அனுமதி கொடுத்திருக்காங்களா? அனுமதி கொடுத்திருக்காங்களா? யார் கொடுத்திருக்கா? அது காமிங்க. அனுமதி கொடுத்திருக்காங்க, காமிங்க, காமிங்க. ஏன்னா நாங்களே எங்க குலைக்கிறதா இல்ல, காமிங்க, அனுமதி காமிங்க. பேப்பர் வச்சிருக்கீங்களா? என்ன பேப்பர் இருக்கு? எல்லாமே இருக்கு, காமிங்க, 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 காமிங்க. 77 ஓட்டலாமா?
77. அண்ணா என்ன வேலை பாக்குறீங்கண்ணா? என்ன வேலை பாக்குறீங்க? அத என்ன வேலை பாக்குறீங்க? 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போறீங்க. நாங்க இதான் தொழில்னு உட்காந்துட்டு இருக்கோம்னா காலையில இருந்து 200 ரூபாய்க்கு வண்டி ஓட்டி இருக்கேன்னா இல்ல இது உங்களுக்கே நியாயமா தெரியுதுங்களா சொல்லுங்க. அந்த புள்ள 139 ரூபாய்க்கு ஓட்டி இருக்கு. நீங்க எவ்வளவுக்கு ஓட்டி இருக்கீங்க இப்ப ஈவினிங் வந்து? சார் ஸ்டார்ட் பண்ணீங்களா? நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. நான் இதெல்லாம் சுத்தமாவே நல்லா இல்லைங்க. அண்ணா இல்லங்க, நான் மறுபடியும் இந்த வண்டி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டிஓல கொடுத்துருவேன் நானு. நான் இந்த நம்பரை பார்த்தேன்னா நீங்க ஓட்டுறத ஆர்டிஓல கொடுத்துருவேன் நானு. நம்பர் நோட் பண்ணிட்டேமா? பண்ணிட்டேன். 77. இங்க எவ்வளவு ரைடு அடிச்சிருக்கீங்கண்ணா? காமிங்க. அது கேன்சல் பண்ணுங்க, நாங்க தான் புக் பண்ணோம். கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணுங்கன்னா சொன்னா ஓடிபி போடுங்க. ஓடிபி வேணா, கேன்சல் போடுங்க. கேன்சல் போடுங்க. அவருக்கு வந்து 10 ரைடுக்கு போட்டிருப்போம், அதனால ஓடிபி கேக்குறாரு. அதான் மேடம் உங்க ஹிஸ்டரி ஓபன் பண்ணுங்க. உங்க ஹிஸ்டரி ஓபன் பண்ணுங்க. அண்ணா ஓபன் பண்ணுங்கண்ணா, எவ்வளவு ஓட்டி இருக்கீங்க? கேன்சல் பண்ணுங்கண்ணா. இந்த இதுக்கு என்ன பண்ணீங்க? கேன்சல் ஆகாமலாம் போகாது, ஆகும். பொண்ணு இங்க பாருங்க, குழந்தை இருக்கு, எங்களுக்கு குழந்தை எங்ககிட்டே சொல்றீங்களா? ஆப்ப பத்தி எங்ககிட்டே சொல்றீங்களா? உங்களுக்கு வந்து இது சைடு இன்கம் மெயின் இன்கம். அண்ணா அண்ணா அதை கேன்சல் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் காமிங்க. அதையா காமிங்க. அது ஒரு நிமிஷம் காமிங்கண்ணா. காமிங்கனால என்ன போகுது? ஒரு நிமிஷம் காமிங்க, ஓபன் பண்ணுங்க. அது ஆகாது மேடம். அது எப்படி ஆகாதுண்ணா? ஏன்னா ஆப்ப பத்தி எங்ககிட்டயே சொல்றீங்களா? ஆப்ப பத்தி எங்ககிட்டயே சொல்றீங்களா? பாருங்க, மொபைல் பிரச்சனை ஆகல சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்க. அக்கா நீ கேன்சல் பண்ணு. அதுல கேன்சல் போடு. அதுல கேன்சல் போடு. அது ஏன் ஆகாது? நாங்க கேன்சல் ஆப்ஷன் கேட்க மேல போங்கண்ணா. நான் தான் கஸ்டமரு. புக் பண்ணது நான் தான். நான் தான் புக் பண்ணேன். பண்றீங்களே, உங்களுக்கு ஏதாவது நியாயமா இருக்கா? நீங்க காட்டுங்க. அதை எப்படி சம்பாதிக்க முடியும்? எவ்வளவு ஓபன் பண்ணுங்க. எவ்வளவு ஓட்டிருக்கீங்க காலையில இருந்து? நாங்க எவ்வளவுக்குமா வண்டி வாங்கி வச்சிருக்கோம்? காலையில இருந்து எவ்வளவு ஓட்டிருக்கீங்க? இதே வேலையதான் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. இதே வேலையதான் பண்ணிட்டு இருக்கோம். ஊபர், ரெட் டாக்ஸி இது. ஓ, இதேதான் பண்ணிட்டு. நீங்க வேணா பாருங்க. நீங்க ரெட் டாக்ஸியா? எல்லாமே தான் ஓடிட்டு இருக்கு. ஹோட்டல் ஏதாவது ஓடுது, ஊபர், டாக்ஸி எல்லாமே ஓட்டுறீங்க. அப்போ ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுநர்களோட வண்டி ஸ்டார்ட் பண்ண கூடாது. சரியா? ரூல்ஸ் பேசுங்க. நான் பண்ணுவேன். ஒரே நிமிஷம். நான் வீடியோ எடுத்திருக்கேன், ஆடியோல கொடுத்துருவேன். சரியா? நான் வண்டி நம்பர் எடுத்திருக்கேன், நான் வீடியோல கொடுத்துருவேன். நீங்க ஆடியோ ஆபீஸ்ல நான் கொடுத்துருவேன். சரியா? இன்னொருக்கா ஓட்டுனீங்கன்னா ஆடியோ ஆபீஸ்ல கொடுத்துருவேன். ஏன்னா யாரு காசு தரது இல்லையா? ஒவ்வொருத்தர் ஆட்டோ ஓட்டுநர்களோட வாழ்வாதாரத்தையும் சாப்பிட்டு ஒண்ணு பண்ண முடியாது. எந்த கம்பெனி பேசணும்? உன்னோட வண்டியோட ஆபீஸ்ல கொடுத்துறேன். நின்னு பேசு. அப்படியே லாக் பண்ணு. பைக் டாக்ஸி தானே? பைக் டாக்ஸி TN 15X9319. ஓன் போர்டு வெஹிக்கிள ரெண்டுக்கு ஓட்டலாமா? இது வரைக்கும் ஆகலாம். ஓன் போர்டு வெஹிக்கிள ரெண்டுக்கு ஓட்டலாமா ப்ரோ? பர்மிட் போட்டிருக்கீங்களா? பர்மிட் இருக்கா வண்டிக்கு? இன்சூரன்ஸ் எஃப்சி இருக்கா? இன்சூரன்ஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பேட்ச் இருக்கா? பஸ் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஓன் போர்டு வண்டி யூஸ் பண்ணது தப்பு தானே இது? இப்ப ஆர்டி ஆபீஸ்ல போய் பேச, ஆர்டி ஆபீஸ் போட்டோ அனுப்ப சொல்லிக்கிறாங்க. அவ்வளவுதான். மேடம், நீங்க உங்க சப்போர்ட் இல்லாம நீங்க நடக்குறீங்க. எங்களுக்கு அநியாயம் பண்றீங்க. ஆனா நீங்க எல்லாரும் நீங்க போவாதீங்க. அவ்வளவுதான், கிளம்புங்க. போட்டோ பூச்சாச்சு, கிளம்புங்க.